friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்திருந்தாலும் சரி, இல்லை என்னோட லைஃபே முடிஞ்சுது, என்னால் இதுக்கு மேலே வளரவே முடியாது, என்னோட லைஃப் வந்துட்டு அவ்வளோதான், டோட்டலாக நான் ஜீரோவில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை எனக்கு கை தூக்கி விடவே ஆள் இல்லை, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒருத்தராவது இந்த வீடியோவை பார்த்து அவங்களோட லைஃப்பில் நடந்த ஏமாற்றங்களையும் வழிகளையும் கடந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ ஏன்னா நானும் அப்படி ஒரு இடத்துல இருந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு கீழே இருக்க ஒரு பர்சனை நான் வந்து எல்லாமே முடிச்சது, டோட்டலி ஜீரோ அப்படின்னு நினச்சிருக்க ஒரு பர்சனை என்னால் இந்த வீடியோ மூலமாக ஒரு பர்சன் மாறுறாங்க அப்படின்னா ரொம்பவே நான் சந்தோஷப்படுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, உங்களோட லைஃப்பில் என்னோட லைஃபே முடிஞ்சது, நான் வந்து இப்போ ஜீரோ, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னோடய வாழ்க்கையே வெக்ஸ் ஆகிடுச்சு, என்னோடய வாழ்க்கையே இல்லை, என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க, எதுவுமே என் கையில் இல்லை, நான் இப்போ வந்து சும்மா ஒரு சாதாரண ஒரு மனுஷி தான், சும்மா நான் ஜீரோவில் தான் இருக்கேன், எதுவுமே என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த நிமிஷத்துலேருந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜீரோவில் இருந்து தான் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக முடியும். ஸோ உங்கள் லைஃப் ஜீரோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? சந்தோஷப்படுங்க. ஏன் அப்படின்னா யாருமே தோல்விகளை பார்க்காத எந்த ஒரு மனுஷனும் சக்ஸஸ் பார்க்க முடியாது. தோல்விகள் வருதா, சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. உங்களை ஏமாத்துறாங்களா, சந்தோஷப்படுங்க. ஏன்னா நானுமே நிறைய விஷயங்களில் ஏமாந்துருக்கேன். இப்போ ஒரு 2 years பிஃபோர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், வழி நிறைந்த வாழ்க்கை எனக்கு இருந்தது. ஸோ இந்த வாழ்க்கையை நான் எப்படி கடந்து வந்தேன், இந்த வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு நான் எவ்வளோ போராடினேன். இந்த ஒரு 2 yearsல என்னோடய லைஃப் நான் சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா 0 0 0 0 1000 ஜீரோவில் இருந்தேன்னா, ஸோ இவ்வளோ ஜீரோவில் இருந்தேன்னா இன்றைக்கி இந்த லெவலுக்கு நான் வரேன் அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன? எப்படி வந்துட்டு உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து ஒரு பர்சன் அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்களையும் வழிகளையும் கடந்து வெற்றி நோக்கி பயணிச்சாங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா கைஸ்? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நல்லா ஒன்று கைஸ், நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட வரப்போகிறது யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னா நம்ம பார்த்து சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். கீழே விழுந்தால் கூட நம்ம எழும்பி நிற்க கற்றுக்கணும். கைஸ், நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு குட்டி கதை. ஸோ இந்த எல்லாருக்குமே நல்லா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். அம்மா இல்லை அப்படின்னா அந்த குடும்பமே இல்லை அப்படின்றது தான் இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய நியதி. இல்லை அப்படின்னாவே ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? ஸோ அது வந்து மாதத்துக்காகட்டும், இல்லை நம்மளுடைய அரவணைப்புக்காகட்டும், இப்படி எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து கஷ்டப்படும், ரொம்பவே கஷ்டப்படும். ஒரு விஷயத்தை நம்ம கடந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அப்படி கஷ்டப்பட்ட பொண்ணு தான் நானும். இப்போ கொரோனா பீரியடில் இப்போ நிறைய கொரோனா வந்து இறந்துட்டு இருந்தாங்களே, ஸோ அந்த தருணத்தில் எங்கள் அம்மாவும் டெத் ஆனாங்க. ஸோ அம்மா டெத் ஆனதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நான் சந்திக்கக்கூடாத அத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்தேன். நான் ரொம்ப மேலே இருந்தேன், அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஜீரோ ஆனேன் ரியலாக. ஸோ அந்த ஜீரோ ஆனேன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணதுனால தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அம்மா இல்லாத இடத்துல நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே அந்த பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இந்த சொந்த பந்தத்திற்கு மத்தியில் நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பை கடக்க போகிறோம்? அம்மா இறந்தது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த அடிகள், ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லா விஷயத்துலையும் அடி. ஸோ இப்போ இது எல்லாமே முடிஞ்சுது, எல்லாமே வாழ்க்கையே ஜீரோவில் தான் நான் இருந்தேன், எல்லாமே முடிஞ்சுது, வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்ற ஒரு தருணத்துக்கு நான் வந்தேன். ஆனாலும் என்னோடய வாழ்க்கையை நான் முடிக்கலை, இன்னும் நான் வரணும். ஏன் நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்? எதுக்காக நான் என் வாழ்க்கையை விடணும்? எனக்கு நான் அந்த முடிவு எடுத்தேன்.
கைஸ் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம கூட யாருமே வரப்போகிறது கிடையாது. கஷ்டப்பட்டாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருக்கும் பொழுது கூட வந்து ஆஹா ஓஹோன்னு பேசி சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். ஆனால் அது வந்து உண்மையான உறவோ உண்மையான நட்போ கிடையாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கஷ்டப்படும் பொழுது ஒரு மனிதர் கூட இருந்து நம்மளை கை தூக்கி விடுறாங்க அப்படின்னா அவங்கள ஆயுஸ்க்கும் மறக்கவே கூடாது. ஸோ எனக்குமே கூட அப்படி ஒரு பர்சன் கிடைச்சாங்க, என்னோட லவ்வபிள் சித்தோ. என் கூட இருக்க சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே அப்படி ஒரு பர்சன் கிடைச்சாங்க. என்னோட தாய்க்கு நிகரான ஒரு பாசத்தை என் மேலே கொடுத்து எனக்குன்னு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஸோ அப்படி ஒரு நபர் வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள விட்டுறாதீங்க. லைஃப் லாங் நீங்கள் மேலே போயிட்டீங்க அப்படின்னா கூட அவங்கள நீங்கள் கைப்பிடிச்சி இறுக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம கூட கஷ்டப்படும் பொழுது யார் இருக்காங்களோ அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான உறவு. என்னை பொறுத்தளவுக்கு இல்லை, எல்லாரோட வாழ்க்கையிலும் அப்படி ஒரு உறவு கிடச்சிது அப்படின்னா தயவு செஞ்சு பிடிச்சிக்கோங்க, கை விட்டுறாதீங்க அவங்களுக்கு, சரியா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முயற்சி இருக்கணும். அதாவது நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான்ப்பா முடிஞ்சது, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னையும் பார்த்து நேருக்கு நேராக கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நான் அவங்க முகத்துக்கு நேராக நின்று பேசுகிறேன். வாழ்ந்துட்டேன் பார்த்தேன். அதுதான் ஒரு மனுஷன் தாழ்ந்துட்டான் அப்படின்றதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு நேருக்கு நேராக அவங்க முன்னாடி பேசுகிறேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் இல்லை அப்படின்னா மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு வேற்று கிரகத்து ஆட்களை பார்க்குற மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ இந்த பணம் அப்படின்றது ஒரு மனுஷனை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்துருச்சு. நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் கூட யார் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, உங்ககிட்ட அன்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்களை சுற்றி பாசமான மனிதர்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கிறத விடாதீங்க. இல்லை நான் இது வரைக்கும் எந்த ஒரு வேலைக்கும் போகலை, சும்மா தான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு வீட்டில் இருந்தே நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஏன்னா பணம் இல்லைன்னா எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கீழே தள்ளணுமோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும், எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்து அவங்கள பாடாப்படுத்துவாங்க. ஸோ அந்த அனுபவங்களை நானுமே பெற்றிருக்கேன். பணம் இல்லாமல் இல்லை, பட் நம்மளுடைய தேவைக்கு மேலே எதுவும் இல்லாத ஒரு தருணத்தில் நானும் அந்த அவமானங்களை பட்டிருக்கேன். ஆனால் அந்த மனுஷங்களே இன்னைக்கு என்னைய தேடி வராங்க, எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும், என்னை எப்படியாவது ஒன்றை மாதிரி வளர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் தள்ளி தான் நான் நிற்கிறேன் அவங்கள விட்டு. ஸோ அப்படி நம்ம அதாவது ஒரு வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு பணம் சம்பாதிக்கிறது எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிறத விட நம்மளை யார் தாழ்த்தினாங்களோ அவங்கள கொண்டு வந்து கடவுள் நிறுத்துறாரு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு உண்மையான வெற்றி. இப்படி என்னை சுற்றி பேசினாருமே ஒரு சில கூட்டம் இருக்குது, அதாவது நல்லவங்களை நான் சொல்ல, கெட்டவங்க ஒரு சில கூட்டம் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு ஜாப் கூட எப்படியாவது எங்களையும் வளர்த்து விடையா, உன்ன மாதிரி எங்களையும் எப்படியாவது வளர்த்து விடையா அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் கெடுதல் நினைக்கவே இல்லை, இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே பரவாயில்ல, இருக்கட்டும், சரி ஓகே. இந்த மாதிரியான ஒரு தருணங்களை நம்ம எப்படி கடந்து வர்றது, இதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்குறீங்க. ஸோ இதுக்கான ஒரே டிப்ஸ் தான் கைஸ், நீங்கள் எந்த ஒரு தருணத்துலையும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டோ உங்களோட லைஃப்க்கு என்ன தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா சக்ஸஸ் பார்ப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் சம்பாதிப்போம். அதாவது நம்ம சம்பாதிக்கல அப்படின்னா அவ்வளோதான் கைஸ், உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. நம்ம செத்த பிணத்துக்கு சமமாக தான் நம்மளை ஒரு ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ சம்பாத்தியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ சம்பாதிங்க, வீட்டில் இருந்தே நிறைய வேலை செய்யுங்க. வீட்டில் இருந்தே என்னால் வெளியே போக முடியலன்னா வீட்டில் இருந்தே பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், நிறைய சுய தொழில் செய்கிறது, நிறைய குடிசை தொழில் செய்கிறது. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். வேலை செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 10,000 நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இல்லை, உங்களோட
நிழல கூட யாரும் நெருங்க மாட்டாங்க. உண்மையா நான் சொல்றேன். உங்களோட லைஃப்ல நீங்க எவ்வளோ தூரம் ஜீரோல இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்க கீழ தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, யூ டோன்ட் வரி. சம்பாதிக்க ஆரம்பிங்க. சம்பாத்தியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னையும் நான் அப்படிதான் நினைச்சேன். அதாவது நம்ம முடிஞ்சுட்டோம், நம்ம லைஃப் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிற தருணத்துல நம்ம வந்து சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு லெவலுக்கு வர முடியும். சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஜீரோல இருந்த உங்களோட லைஃப்பை நீங்க மேலே கொண்டு வர முடியும். அதாவது என்னையுமே கூட அப்படி நினச்சிருக்காங்க. இவங்களோட லைஃப் என்னை மட்டும் இல்லை, என்னோட ஃபேமிலியை நினச்சிருக்காங்க. இவங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இவங்க அவ்வளோதான் வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு கூட நினச்சிருக்காங்க. பட் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி தான் எங்களோட ஃபேமிலி திரும்ப, அதாவது இருந்த நிலைமையை விட இன்னுமே ஒரு ஸ்டெப் நம்ம மேலே போகிறதுக்கான வழிகளை நாங்கள் பார்த்தோம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் திங்க் பண்ணி பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் சொந்த பந்தங்கள் மத்தியில் போய் நிற்காதீங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, உண்மையான ஒரு நட்பு கிடைக்கும். ஸோ அந்த நட்பை நீங்கள் கைப்பிடிச்சிக்கோங்க. உண்மையான நண்பர்களோட இருங்க. தேவையற்ற மனிதர்களோட பழகுவதை நிப்பாட்டுங்க. முக்கியமாக கோபம், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கோபத்தினால இழக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அமைதியாக இருந்து ஃபேஸ் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் சரி அமைதியாக இருங்க. நம்மளை அடிக்கிறாங்களா அமைதியாக இருங்க, திட்டுறாங்களா திட்டிட்டு போட்டோம், பின்னாடி நின்று பேசுகிறாங்களா பேசட்டும். பட் கடவுள் கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த கர்மா அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணும். ஸோ அமைதியாக இருங்க, நிதானமாக இருங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கும். நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பாய்.